நிறைய விதமான நம்ம கப்புள்ஸோட கேரக்டர் பார்ப்போம். ஸோ அதில் வந்து சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில டைப் ஆஃப் கப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து என்ன சொன்னாலும், ஆமாமாமா, கரெக்ட்டு தான். நீங்க சொன்னது தான் கரெக்ட்டு." அப்படிங்கிற மாதிரி ஊன்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு விதமான கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அத பத்தி என்னன்னே யோசிக்க மாட்டாங்க. ஒ ஒ இதுலயே 2 கேட்டகரி இருக்கு. என்னன்னா, அந்த ஆமான்னு சொல்ற பீப்பிள்ஸே, இவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். என் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படி நெனச்சு சொல்றவங்களும் இருப்பாங்க. அதில இன்னொரு கேட்டகரி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சிலர் வந்து அத பத்தி என்னான்னே யோசிக்க மாட்டாங்க. ஆமா, ஆமான்ட்டு போயிருவாங்க. இன்னொரு டைப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே, இவங்க சொல்றது கரெக்ட்டா, இது கரெக்ட்டா அப்படின்ற மாரி இவங்க யோசிச்சாலுமே, இவங்க என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையாகும் நம்ம இல்லன்னு சொல்லி, அது ஒரு ஆர்கியுமெண்ட்ல போய், அது போய் ஃபைட்ல முடிஞ்சு, அது திரும்பி நம்ம தல தான் உருளும். அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு, இவங்க என்ன சொல்லுவாங்க, "ஆமாமாமா, நீ சொல்றது தான் கரெக்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போயிருவாங்க. இது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா, அ அந்த பெர்சன் உங்களோட பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாலுமே இவங்க வந்து ஊன்னு மண்டையாட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே, இவங்க வந்து அந்த பேருக்காக அதாவது இவங்களுக்காக சில விஷயங்கள ஓகே இத சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியும் ஓகே இத போய் எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஒரு சிலர் வந்து நெனைப்பாங்க. அடுத்த கேட்டகரி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரே டாபிக்கு. அது வந்து இவங்களோட தாட் வேற மாரி இருக்கும். அவங்களோட தாட் வேற மாரி இருக்கும். தாட்டுங்கிறத தாண்டி என்ன சொல்றதுன்னா, இவங்க இத சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே, இவங்க வந்து அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, இந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அப்படியே ஆப்போசிட்டா இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க. அதே மாரி இவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஆப்போசிட்டா பேசுவாங்க. இந்த மாதிரியான கப்புள்ஸ வந்து ஈஸியா வந்து இவங்க வந்து அவ்வளோ ஈஸியா வந்து பிரிஞ்சிட மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா கேட்டகரியுமே வந்து இவங்கள வந்து அதாவது அந்த ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரியான பார்ட்னர் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, இவங்கலாம் வந்து ஈஸியா வந்து லைஃப்ப வந்து ஸ்மூத்தா அப்படியே மூவ் பண்ணி போயிருவாங்க. இந்த அகெயின்ஸ்ட்டா இருக்க கப்புள்ஸுக்கு நெறைய ப்ராப்ளம் வருமே அப்படின்னாலுமே, இவங்க வந்து என்னதான் வந்து இவங்க ஒண்ணு சொன்னாலும், அவங்க ஒண்ணு சொன்னாலும், அத பத்தி வந்து கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு டாபிக் வச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாபிக்க வச்சு கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அந்த டாபிக் தான் கரெக்ட் அப்படி இப்படின்னுவாங்க. அப்புறம் இவங்களோட மைண்ட் என்ன ஆயிரும்னா, இத வச்சு நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? அப்படிங்கிற மாரி அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. ஆ இது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சண்டையில தான் முடியும். அந்த மாரி சண்டை போட்டுட்டு இவங்க வந்து அடுத்து அடுத்து என்ன அப்படின்ற மாரி பார்த்துட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி. இந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து அவ்ளோ சீக்கிரம் இப்ப நான் சொன்ன எல்லா கேட்டகரியுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒய்ஃப வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட வந்து ஒய்ஃப் வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 2 பேருமே வந்து ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருப்பாங்க. ஆனா, இவங்க இப்படிதான்னு புரிஞ்சுகிட்டு சிலர் நடந்துப்பாங்க. இவங்க இப்படிதான் புரிஞ்சுகிட்டு சிலர் ஆ வந்து நான் என்ன சொன்னாலும் இவ தப்பு தான் சொல்லுவா. அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து போவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் வந்து தப்பு தான் சொல்லப் போறாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அத விடாம அவங்க வந்து ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு, அது அப்படியே அவங்க ஃபைட்ல போய் முடியும். அந்த மாதிரி தான். இது வந்து திரும்பி அகைன் அண்ட் அகைன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து இவங்க வந்து லவ்வ பொறுத்த அளவுக்கு இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இவங்க என்னதான் வந்து இவங்க ஒண்ணு சொன்னாலும், அவங்களோட பேர் இன்னொன்னு சொன்னாலும், இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது? லவ்ல வந்து இவங்க வந்து இவங்க பேர் மேல வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ஷனா தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க கேங்கில யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான டைப்ல இருக்காங்க. நீங்க எதுவும் பஞ்சாயத்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், உங்களோட அந்த ஃப்ரெண்டுக்கு இத ஷேர் பண்ணுங்க.